மறைசாட்சி அப்போலினாரிஸ் மோரல். இவர் ஜூன் 12, 1739 அன்று சுவிட்சர்லாந்தின் ஃபரிபர்க் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவர் ஜெசூட்களால் கல்வி கற்பிக்கப்பட்டார் மற்றும் தத்துவவியலில் பட்டம் பெற்றார். இவர் தனது 23வது வயதில் கப்புச்சின் சபையில் இணைந்தார். ஒரு பாதிரியாக நியமிக்கப்பட்ட இவர் திருச்சபையில் உள்ள மத குருக்களுக்கு உதவும் மக்கள் பணியை பிரசங்கிக்கவும் தன்னை அர்ப்பணித்தார். பிரெஞ்சு புரட்சியின் போது பின்னர் சுவிட்சர்லாந்தில் ஆசிரியராக பணியாற்றினார். அதன் பிறகு அந்நாட்டிலேயே ஆன்மீக வழிகாட்டியாகவும் பணிபுரிந்தார். 1788 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகருக்கு சென்றார். அங்கு ஆலயம் ஒன்றில் தனது மறைப்பணியை ஆற்றினார். அத்துடன் அந்நாட்டில் இருந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தன் வாழ்வின் இறுதி வரை பணிபுரிந்தார். பிரெஞ்சு புரட்சியின் போது கத்தோலிக்க நம்பிக்கையின் மீதான இவரது அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் சிவில் சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட உறுதிமொழியை ஏற்க மறுத்ததன் காரணமாக இவர் பலருடன் சேர்ந்து செப்டம்பர் 2, 1792 அன்று மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். 17 அக்டோபர் 1926 திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. நற்செய்தி பணியை ஆற்றி ஆன்மீக வழிகாட்டியாக பணிபுரிந்து இறைவனுக்காக மறைசாட்சியாக கொல்லப்பட்ட இப்புனிதரின் வாழ்வில் நம் வாழ்வில் விதைப்போம். அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் இறை ஆசியை நிறைவாய் பெறுவோம். மறைசாட்சி அப்போலினாரிஸ் மோரல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.